First of all, எனக்கு டாக்டர் மோகனை தேங்க் பண்ணேன் பிகாஸ் வித் his idea of making this event happen. அப்போ எனக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் இன்றைக்கி ஷேர் பண்ண முடிஞ்சது உங்கள் முன்னால். And I hope that this will inspire youth, children to take on career in science, in engineering, research. There are great examples like Dr. Mohan who have dedicated 50 years, 50 வருஷம் டயபெட்டிஸ் ரிசர்ச் பண்ணியிருக்கார். அது மாதிரி ரிசர்ச் பண்ணி இந்தியாவிலேருந்து வேர்ல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். That's I think request, or let's say a requirement from rest of the world for India to contribute. We can do it. Do it, and there are many such examples. So I hope this will inspire children, youth, and India oru transformation from where we are at a per capita income of $2,500 to about $20,000. About 27 to $30 trillion economy agum India. And the transition next 25 years panniyachana, we will become a developed country. That we should see in the next 25 years. That's the desire, and I hope we can do that. One of the transitions we need to make is a economy that's product and IP led. So that's what I was talking about today. My own interest is in the area of brain sciences, the Alzheimer's, Parkinson's, dementia, and the other diseases. Again, no cure. Maybe India can help find a cure for this. IIT Madras, Indian Institute of Science, research pannirukka. Hopefully, they'll be able to show some results in the future. So, thank you. So, Mr. Chris Gopalakrishnan வந்து மற்ற ஆண்டர்ப்ரனர்ஸ் மாதிரியோ மற்ற இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ் மாதிரி இல்லை. இப்போது இன்ஃபோசிஸ் க்ரியேட் பண்ணதே அது ஒரு பெரிய இஸ் ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர்ஸ். அதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை அது. பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 இயர்ஸாக சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும்ன்றது அவருடைய நோக்கம். இப்போ பலரும் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் மற்றவங்களும் மற்ற ஃபிலாந்த்ரோபிஸ்டும் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க பல இதில் டொனேட் பண்ணுவாங்க, சேரிட்டிக்காகவோ வாட்டருக்காகவோ வேறு எதுக்காகவோ. பட் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து ரிசர்ச்சுக்காக, ஆராய்ச்சிக்காக செய்யணும். அதாவது இந்தியாவில் வந்து வேர்ல்டு கிளாஸ் ரிசர்ச் ஆராய்ச்சி செய்யணும். இந்தியா தான் உலகத்துக்கே ஒரு முன்காட்டாக இருக்கணும், ஒரு உதாரணமாக இருக்கணும். அது வந்து நம்ம நாட்டில் வந்து பல பேருக்கு அந்த தன்னம்பிக்கையே இல்லை, அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை. இந்தியாவில் என்ன இருக்குது? பணம் இல்லை, எக்யூப்மெண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லா 100 காரணங்கள் தான், எக்ஸ்கியூசஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரேஷனில் பார்த்திங்கன்னா இந்தியானால் முடியும், இந்தியா வந்து உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், ஒரு வேர்ல்டு லீடராக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் தான் அது செய்ய முடியும். இப்போ பல பேர் சொல்லியிருப்பாங்க இந்தியாவிலேருந்து 3க்கெல்லாம், அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. அது முதல்ல ஃபெயில் ஆன மாதிரி மறுபடியும் ஃபெயில் ஆக போகுது, இந்தியன் இது எப்படி இருக்குதுன்னு. பட் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? அதேமாதிரி இப்போ வேர்ல்டில் வந்து ஒரு ஒலிம்பிக் சாம்பியனாக இப்போ நீரஜ் சோப்ரா வந்து ஒரு இதில் வந்து ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணுன்றது 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி நோபடியோட தாட் இட்ஸ் பாசிபிள். இப்போ இந்தியாவில் வந்து இட் ஸ்டார்டட் பிகமிங் பாசிபிள். அதே மாதிரி வந்து மெடிக்கல் ரிசர்ச்சில், ஆராய்ச்சியில் வந்து இந்தியா வந்து நம்பர் 1ல் இருக்கலாம். அது ஏன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பேஷண்ட்ஸ் மாதிரி எங்கேயுமே கிடையாது, வெல் ஆர்கனைஸ்ட் இது. ரெண்டாவது வந்து ஆங்கில மொழி. இப்போ சைனாலாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம். இந்தியாவில் வந்து இங்கிலீஷ்லேயும் அதே வெரி. அப்புறம் 3வது கம்ப்யூட்டர் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம தான் ஐடி கேபிட்டல், வேர்ல்டுக்கே ஐடி கேபிட்டல். எல்லாமே இங்கே இருக்குது, பெஸ்ட்டு சயின்டிஸ்ட் இருக்காங்க. இப்போது வந்து எல்லா கவர்மெண்ட்டும் வந்து இப்போது கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து பணம் கிடையாது, இப்போ வந்து அதில் இருக்குது. அப்புறம் பீப்புள் லைக் ஹிம் ஆர் கிவிங் அவே அவங்களுடைய வெல்த்தே கொடுத்துட்டு அவங்க ஹார்டாக சம்பாதிச்ச பணம் எல்லாம் வந்து ரிசர்ச்சுக்காக, ஒரு பப்ளிக் காசுக்காக கொடுக்கறது. ஹி இஸ் அ ஷைனிங் எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துடுச்சு. நம்ம பிரெயின் அவர் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டும், கேன்சருக்கு டாட்டாஸ் பண்ணுறாங்க, நீரிழிவு நோய்க்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் வந்துட்டு இருந்தால் இந்தியாவில் பண்ண முடியாது ஒன்றுமே கிடையாது.
அதுதான் அவருடைய மெயின் கருத்து, அவருடைய மெயின் மெசேஜ் இந்தியாவுக்கு என்னென்னா, இந்தியாவிலையும் இதெல்லாம் செய்ய முடியும், நம்மளுக்கு வந்து ஒரு குறையும் இல்லை. அது வந்து அடுத்த இப்போ இந்தியா வந்து இப்போ தான் டேக்கிங் ஆஃப் ஸ்டேஜில் இருக்குது. அடுத்த 20, 30, 50 வருஷத்துக்குள்ளே இந்தியா ஒரு வேர்ல்டு லீடராக கண்டிப்பாக வரப்போகுது. அது எனக்கும் அதை பற்றி டவுட்டே கிடையாது. ஆயிலேருந்து வரணும். அது அவங்களுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இப்போ இந்த ஸ்பீச் வந்து இன்னொரு 1000 பேர் கேட்டாங்கன்னா அதில் ஒரு 100 பேர் நம்மளாலே முடியும், அந்த மாதிரி அந்த தன்னம்பிக்கை வரும். ஸோ இந்தியாவில் வந்து ஒரு குறையும் இல்லை, we can do the best in the world. அதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்கிற மெசேஜ். நன்றி. தேங்க்யூ.